என் லைஃப்ல நான் படிக்கவே முடியாதுன்னு நினைச்சு நான் டிகிரி ஒரு குவாலிஃபிகேஷன்ல இருக்கிறேன்னா காரணமே அந்த புதுமை பெண் திட்டம் மூலியமா எனக்கு வந்த காசு தான் எனக்கு ரொம்ப உதவியாச்சு. ஐயோ, கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு ரொம்ப எனக்கு ஒரு எதுவுமே இல்லாம நான் வந்து இப்ப இவ்வளவு தைரியமா அம்மா நான் இருக்கம்மா நீ கவலைப்படாத நான் உனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன்னா அதுக்கு தமிழ்நாடு முதல்வருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நாங்கள் 3 பொண்ணுனாலே எங்கள் ஊரில் வந்து ஒரு மாதிரி தப்பாக தான் பேசுவாங்க. ஏன்னா மூணு பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கல பேசியிருக்காங்க. காலையில 4 மணிக்கு போயிட்டு விடிய காலை 4 மணிக்கு போயிட்டு அவங்க வர்றதுக்கு நைட்டு 12 மணி 1 மணிலாம் ஆகும். உடம்பு ஒடியெல்லாம் தூங்கி இருக்காங்க. இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. என் பேர் பார்க்கவி. நான் தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து பட்டுக்கோட்டை பக்கத்துல பாவாஜன் கிராமத்துல வரேன். நான் படிச்சு வளர்ந்தது எல்லாமே நான் அம்மா வீட்டுல தான் வளர்ந்தேன். எனக்கு அப்பா இல்லை, அம்மா வீட்டுல தான் வளர்ந்தேன். நான் ரொம்ப படிக்க கஷ்டப்பட்டு வளர்ந்தவனா. நான் படிச்சு முடிச்ச உடனே வீட்டு கஷ்டத்தினால அம்மா மட்டும்தான் எனக்கு அம்மாச்சி வீட்டுல வளர்க்கறனால ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வளர்ந்தேன். என்னோட வாழ்க்கையில நான் ஒரு முதல் வெற்றின்னு சொல்லலாம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தனால எனக்கு இங்க சென்னைக்கு ஃபர்ஸ்ட் வரும்போதே எனக்கு ஒண்ணுமே தெரியல. என்னடா புது ஊர், யார் எப்படி இருக்க போறாங்கன்னு தெரியாம தான் நான் வந்தேன். ஆனா இங்க வெற்றி நிச்சயம் மூலியமா நான் ஒரு நல்ல வேலையில செலக்ட் ஆகி ஒரு நல்ல டிரான்ஸ் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட்ல கம்பெனில நான் சேலரி வாங்கிட்டு இப்போ ஒரு நல்ல நிலைமையில நான் இருக்கிறேன். என்னோட அம்மாவையும் நான் ஒரு நல்லா பாத்துக்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு தைரியம் வந்திருக்கு. எங்க அம்மா மட்டும்னால எங்களுக்கு சொந்தமா ஒரு இடம் இல்லை, வீடு கட்டல. அம்மாச்சி வீட்டுல இருக்கிறனால ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தான். வீட்டுல திட்டுவாங்க, அம்மா இல்லையே அப்பா இல்லையே சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தனால எனக்கு ஒரு ஆதரவு, எனக்கு ஒரு வெற்றி, என்னோட சந்தோஷம் எல்லாமே இந்த ஒரு மூலியமா வெற்றி நிச்சயம் மூலியமா நான் ஒரு சம்பாதிச்சு எங்க அம்மா நான் இருக்கம்மா நீ கவலைப்படாதம்மா நம்ம வீடு கட்டுவோம் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தை நான் கொடுத்த முதல்வருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என் லைஃப்ல நான் படிக்கவே முடியாதுன்னு நினைச்சு நான் டிகிரி ஒரு குவாலிஃபிகேஷன்ல இருக்கிறேன்னா காரணமே அந்த புதுமை பெண் திட்டம் மூலியமா எனக்கு வந்த காசு தான் எனக்கு ரொம்ப உதவியாச்சு. செமஸ்டர் ஃபீஸ் கட்ட முடியாம அழுது குழம்பி எல்லாட்டையும் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கேட்டேன். ஐயோ பணம் இல்லையே, நான் எங்க போறேன், அந்த அளவுக்கு அம்மா ஓடி கடன் வாங்கி எனக்கு கட்டினாங்க. ஆனா அந்த டயத்துல எனக்கு புதுமை பெண் ரொம்ப உதவிச்சு. நான் எக்ஸாம் ஃபீஸா இருக்கட்டும், என்னோட படிப்புக்கும் செலவு எல்லாம் ஒரு நோட்ஸ் வாங்குறதுக்கா இருக்கட்டும், அந்த பணம் எனக்கு ரொம்ப உதவிச்சு. நெக்ஸ்ட் இங்க நான் இன்டர்வியூக்கு வரும்போது பிரேக்ஸ் இந்தியா ட்ரைனிங் சென்டர்ல தான் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி வெற்றி நிச்சயம்ல ஒரு ஸ்கீம் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். ஐயோ, கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு ரொம்ப எனக்கு ஒரு எதுவுமே இல்லாம நான் வந்து இப்ப இவ்வளவு தைரியமா அம்மா நான் இருக்கம்மா நீ கவலைப்படாத நான் உனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன்னா அதுக்கு தமிழ்நாடு முதல்வருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தமிழ்நாட்டு அரசுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட வாழ்க்கை ரொம்ப புரட்டி போட்டுட்டுச்சு. எனக்கு ஒரு புது லைஃப், புது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. ரொம்ப தேங்க்யூ பார்கவி. அடுத்தபடியாக சரண்யா. வணக்கம், என் பேர் ஜனனி. ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அஞ்சுக்கோட்டைன்னு ஒரு சின்ன கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கேன். அப்பா விவசாயம், அம்மா விவசாயம். நாங்கள் 3 பொண்ணுனாலே எங்கள் ஊரில் வந்து ஒரு மாதிரி தப்பாக தான் பேசுவாங்க. ஏன்னா மூணு பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கல பேசியிருக்காங்க. நான் காலேஜ் போகும்போதெல்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் 3 பேரும் நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வரணும்னு எங்கள் அம்மா அப்பாட்ட வாக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எங்கள் அக்காவுக்கு இப்போ மேரேஜ் ஆக போகிறதுனால வீட்டில் இருக்காங்க, வேலை பார்க்க முடியல. இப்போ நான் ஒரு ஆளு தான் வேலை பார்த்து எங்கள் வீட்டில் குடும்பத்தை பார்த்துட்டு இருக்கேன். மழை பெஞ்சா கூட எங்கள் அப்பா தூங்க மாட்டாங்க, எந்திரிச்சுதான் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா எப்போ வேணா வீடு இடிச்சு விடுவோம். அதனால எங்க அப்பா விவசாயம் பண்ற டயத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். ஏன்னா சாப்பிட்றதுக்கு அரிசி இருக்காது, ரொம்ப கஷ்டம். வீடு எப்போ வேணா இடிச்சு ரொம்ப நாள் எங்க அப்பா தூங்காம இருந்திருக்காங்க. எங்க அப்பா உடம்பு வலியோட ரொம்ப நாள் தூங்காம இருந்திருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க எங்க அப்பா முன்னாடி காட்டிக்கிறது இல்லை. பல நாள் காலையில 4 மணிக்கு போயிட்டு விடிய காலை 4 மணிக்கு போயிட்டு அவங்க வர்றதுக்கு நைட்டு 12 மணி 1 மணிலாம் ஆகும். உடம்பு ஒடியெல்லாம் தூங்கி இருக்காங்க. ரொம்ப வாட்டி மறந்துக்காம இப்ப தூங்கவே மாட்டாங்க. அந்த கஷ்டத்துலலாம் நாங்க பார்த்துட்டு இதுக்கப்புறம் நாங்க சும்மா இருக்கக்கூடாது, நல்லபடியா படிச்சு நல்லபடியா பெரிய நிலைமைக்கு வந்து எங்க அப்பா எங்க அம்மா நல்லபடியா பார்த்துக்கணும்னு நினைச்சு நாங்க 3 பேரும் நல்லபடியா படிச்சோம். என் தங்கச்சி படிச்சுட்டு இருக்கா, அக்காவுக்கு இப்ப மேரேஜ் ஆக போறதுனால வீட்டுல இருக்காங்க. இப்ப நான் ஒரு ஆள் எங்க அப்பா அம்மா நல்லபடியா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் வெற்றி நிச்சயம் மூலம்
நான் படிச்சுட்டு இருக்கும்போது வேலை நிறைய வாட்டி தேடிட்டு இருக்கும்போது வெற்றி நிச்சயம் மூலமா எனக்கு எம்ப்ராய்டரி சொல் கம்பெனிலேருந்து எனக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு அங்கேருந்து எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி ஹாஸ்டல் ஃப்ரீ, உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும்போது எனக்கு எல்லாமே சொல்லிட்டாங்க. ஹாஸ்டலும் ஃப்ரீயாக இருக்கும், சாப்பாடு ஃப்ரீ, அங்கேயே எனக்கு ட்ரைனிங் கொடுத்து அங்கேயே எனக்கு நல்லபடியாக கற்றுக் கொடுத்து எனக்கு ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்து நல்லபடியாக சம்பளமும் கொடுத்து அங்கேயே என்னை வேலைக்கு சேர்த்துருக்காங்க. எம்ப்ராய்டுக்கும் வெற்றி நிச்சயத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். இப்ப வேலையில இருக்கீங்க? இப்ப நான் வேலையில இருக்கேன், என் குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கிறேன், நானும் நல்லா இருக்கேன். சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். That was Janani for us. அடுத்தபடியாக சரண்யா, நீங்க சொல்லுங்க. நான் சரண்யா, திருப்பரங்குன்றம் மதுரையில இருந்து வரேன். நான் வந்து வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு பொண்ணு. என்னோட நேட்டிவ் வந்து தேனி. 4வது பொண்ணு நானு. வீட்டுக்குள்ளே இருந்தேன். எல்லாத்துக்குமே அப்பா தம்பி அப்படின்ட்டு அவங்களவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். ஒரு 10க்கு 10 ரூம் இருந்தா போதும், ஒரு புக் இருந்தா போதும். நான் அந்த ரூமுக்குள்ளே இருந்து மதுரைக்கு வரும்போ கணவரும் அப்படித்தான். அதுக்கப்புறமா நான் வந்து கணவரை டிபெண்ட் பண்ணி இருக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா என்னோட வீட்டுக்கு பின்னாடி தான் சாய் ட்ரைனிங் சென்டர்ல தான் அவங்க தான் சொன்னாங்க, தமிழ்நாடு அரசு வெற்றி நிச்சயம் மூலமா நீ படிப்பா, முன்னாடி போ அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பிராட்பேண்ட் டெக்னீஷியன் அப்படிங்கிற கோர்ஸையும் எனக்கு கொடுத்து முடிச்ச உடனே 98% நான் ஸ்கோர் பண்ணேன். முடிச்ச உடனே எனக்கு ஜாபும் கிடைச்சிருச்சு, இன்ஃபோநெட் நாமக்கல்ல. இப்ப நான் ஜாப்ல இருக்கேன். இப்ப வந்து நான் யாரையும் எதிர்பார்க்கல. சென்னைக்கு இது என்னோட முதல் பயணம். சென்னைக்கு முதல் முறையா வரேன். நானா தனியா வரேன், யாரும் இல்ல, அப்பாவோ தம்பியோ இல்ல என் கணவரோ யாரும் இல்ல, நான் தனியா வரேன். இப்ப என்னன்னா பிங்க் பஸ் மிஸ் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, நான் ஆட்டோல போறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கேன். தமிழ்நாடு முழுக்க நாங்க ஜாலியா சுத்திட்டு இருக்கோம் சார். ரொம்ப நன்றி. இது மட்டும் இல்ல, எல்லா இதையுமே நான் அனுபவிச்சுட்டேன். பிகாஸ் நான் வந்து டெலிவரி கொண்டு நான் வெளியில போக மாட்டேன் அப்படிங்கறனால இப்ப வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லாம் பக்கத்துலயே இருக்கு, ஏரியாக்குள்ள இருக்கு. நானா போனேன் அப்படிங்கும்போது அதையும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். டாக்டர்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா கவனிச்சாங்க என்ன. எல்லாமே நான் தமிழ்நாடு 2 டெலிவரியுமே நான் தமிழ்நாடு அரசாங்கத்துலதான். அவங்க வந்து என்னையவோ என் கணவரையோ விட அவங்க என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. எல்லாமே நான் அனுபவிச்சுட்டேன் சார். தமிழ்நாடு முழுக்க ஜாலியா சுத்துவேன் நிஜமாவே. என்ன சென்னைக்கு கூப்பிடும்போது கூட நான் திருப்பரங்குன்ற மலை மேல நின்று கத்திட்டு வந்திருக்கேன், நான் ஜெயிச்சுட்டேன் முருகா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகா இருந்தது சரண்யா நீங்க சொன்னது. யதார்த்தமா இருந்தது ஆக்சுவலா. ஆமா, திருப்பரங்குன்றம் மலை மேல எழுந்து நின்னு எப்படி கத்துனீங்க? நான் ஜெயிச்சுட்டேன் முருகா. கேட்கல எனக்கு. நான் ஜெயிச்சுட்டேன் முருகா. நீங்க ஜெயிச்சிட்டீங்க சரணி, நிஜமாவே ஆசம். நீங்க சொன்னதுல நான் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். தேங்க்யூ சோ மச். அடுத்தபடியாக திவ்யா, சொல்லுங்க திவ்யா. என் பேர் திவ்யா. நான் வேலூர் மாவட்டம் குடியாத்துன்ற ஊர்ல இருந்து தான் வரேன். நான் இங்க காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர் ஷிப்கார்ட்ல ஃபர்ஸ்ட் சோலார் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றேன். ஸோ என்னுடைய சூழ்நிலை சொன்னோம்னா கிட்டத்தட்ட நெசவாளர் குடும்பத்துல தான் பிறந்திருக்கோம். ஸோ என்னோட பேர் வந்து எங்க அப்பா பேர் விஜயகுமார், அம்மா பேர் தேவி. 2 பேருமே நெசவு தொழில் தான் பண்றாங்க. நெசவு தொழில் பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பம் ஃபுல்லா உழைச்சா மட்டும்தான் வருமானம் வரும். ஸோ நான் டிப்ளமா வரைக்கும் என்னோட ஊர்லயே முடிச்சுட்டு வந்துட்டேன். டிப்ளமா படிச்சா வேலைக்கு வந்துடலான்ற தைரியத்துல தான் வெளியே வந்தேன். வெளியே வந்து ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணப்போ எல்லாமே ஒரு இன்டர்ன்ஷிப் தான். நீ 1 இயர் ஒர்க் பண்ணாலும் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணாலும் நல்லா ஒர்க் பண்ணினா நீ 1 இயர் அந்த 1 இயர் ஒர்க் பண்ண முடியும். அடுத்து வந்து நீ அடுத்த வேலை தான் தேடி போகணும். எவ்வளவு நல்லா ஒர்க் பண்ணாலுமே உனக்கு பெர்மனன்ட் ஜாப் கிடைக்காதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ நான் 3 வருஷம் முடிச்சிட்டேன். கரெக்டா 2022 எண்டு. அந்த டைம்ல எங்களுடைய ஊர்ல பாத்தீங்கன்னா நெல்லூர்பேட்டைன்னு ஒரு பகுதி. அந்த பகுதியில நாங்க கவுண்டனியா மகாநதி கரையோரம் தான் இருப்போம். ஸோ அந்த கரையோரம் எப்பவுமே டிசம்பர் மாசம்னா மழை வெளுத்து வாங்கும். ஸோ அந்த கரையில வெள்ளம் வந்து புரண்டு ஓடும். ஸோ ஒவ்வொரு இயர் எண்டுமே எங்களுக்கு ஒரு திருப்பு முனையா தான் இருக்கும். உயிர் இருக்குமா இருக்காதானே தெரியாது. அந்த மாதிரி மழை தண்ணி வெள்ளம் வந்துடும். வீட்டில் இருக்க எங்க அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா எங்களெல்லாம் வெளியே அமைச்சிட்டு அம்மா அப்பா மட்டும் வந்து வீட்லயே இருப்பாங்க. ஏன்னா வந்து வீட்டில் இருக்க பாத்திரம்லாம் அடிச்சுட்டு போயிடும். ஸோ எங்களோட சர்டிஃபிகேட்லாம் பாதுகாக்கிறதுக்காக வீட்லயே எல்லாத்தையும் தலைக்கு மேலே தூக்கி பிடிச்சிட்டு வீட்லயே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு 3 நாள் ஆக தண்ணி குறைய தான் அவங்களால வெளியவே வர முடியும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா உயிர் சேதம் எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அங்க ஒரு 300 குடும்பம் இருந்தது. அந்த 300 குடும்பத்தையும் வந்து வெளியேற்றிட்டு அந்த வீடெல்லாம் இடிச்சுட்டாங்க. ஸோ இடிச்சிட்ட பிறகு எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை. நாங்கள் வாடகை வீடு தேடி வேற இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். எனக்கும் 3 வருஷம் ஒர்க் முடிஞ்சிருச்சு. எனக்கு வீட்டில் வேலை இல்லை. ஸோ நான் வெளியே போக ஆரம்பித்தேன். இன்டர்வியூவே தேட ஆரம்பித்தேன். எனக்கு நிறைய கிடைக்கல. போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவேன். ஸோ அம்மா அப்பாவுக்கும் வேலை இல்லை, நெசவு தொழில், வீடு இல்லாதனால வாடகை வீட்டிலலாம் போயிட்டு பண்ண முடியாது. ஸோ அம்மா அப்பாவுக்கும் வேலை இல்லை. என் அக்காவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தா, சென்னையில் ஒரு ட்ரைனிங்காக இருந்தா. ஸோ வீட்டில் யாருக்கிட்டையுமே ஒரு வருமானமே இல்லாத நிலமையில எனக்கு 2022 எண்டில் ஒரு கால் வருது. ஃபர்ஸ்ட் சோலார் ஒரு இண்டஸ்ட்ரி வரப்போகுது. அதில் வந்து உமன்ஸ்க்கு அதிகமாக வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க, நீங்கள் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணணும்னு சொன்னாங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் நாள் இந்த கரெக்டாக இன்னைக்கு டேட்ல தான் வந்து டிசம்பர் 12க்கு நான் 2022 எண்டில் கரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். முதல் நாளே பார்த்துட்டு நீங்கள் மலேசியா வரைக்கும் போகணும், கண்டிப்பாக மலேசியாவில் போய் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி என்ன அனுப்புனாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து கரெக்டாக எப்படின்னா போனால் 6 மணிக்கு ரிட்டன் வீட்டுக்கு வந்துடணும், அந்த மாதிரி ஒரு இதுதான். ஸோ உமன்ஸில் வெளியே அனுப்பக்கூடாதுன்ற மாதிரி ஊரில் இருக்கிறவங்களும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க. ஆனால் அப்பா அம்மாவில் கன்வின்ஸ் பண்ணி மலேசியா வரைக்கும் போயிட்டு ஒரு 3 மாதம் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு திருப்பி சென்னை வந்தேன். சென்னை வந்ததுக்கப்புறம் ட்ரைனிங் பார்த்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு திருப்பியும் யூஎஸ்க்கு அனுப்புனாங்க. ஸோ அதெல்லாம் வாழ்நாள்லேயே பார்க்க முடியாத ஒரு இடம், நம்மளுடைய உலகத்தோடைய அடுத்த எண்டு. அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேயும் போய் ஒரு 4 மாதம் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு தான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் வெறும் டெக்னீஷியன் ரோல் மாறி இப்போ நான் ஒரு சூப்பர்வைசர் ரோலில் இருக்கேன். எனக்கு ஒரு 10 பேர் வந்து நான் அவங்கள லீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னால் டிப்ளமா வரைக்கும் தான் படிக்க முடிஞ்சது. 97% எடுத்துமே சூப்பர்லேட்டிவ் டிஸ்டிங்ஷன் வாங்கி முடியுமே அம்மா அப்பாவால் முடிஞ்ச அளவுக்கு படிக்க வச்சாங்க. ஸோ அது என் கரியர் எண்ட் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் இப்பயும் என்னோட இண்டஸ்ட்ரியில் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க. இப்போ அட்வான்ஸாக எனக்கு வந்து இன்ஜினியரிங் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா என் வாழ்க்கையோட திருப்பு முனை இந்த வேலை வாய்ப்புனால மட்டும்தான். ஸோ இதை மட்டும் நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ. தேங்க்யூ. மலேசியாவுக்கு போயிட்டு அப்புறம் யூஎஸ்க்கு ட்ரைனிங் போயிருக்கீங்களா? வாவ், சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். மேடையில வந்து நீங்க ஒருத்தர் பேசும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு, சந்தோஷமாக இருக்கு. நீங்க எல்லாருமே உங்களுடைய வெற்றியை சேர்ந்துதான் கொண்டாடுறோம். ஆக்சுவலா வீடு கட்டிட்டீங்களா? அது சொல்ல மறந்துட்டேன், கட்டிட்டோம். சூப்பர் மேடம், வீடு கட்டிட்டீங்கன்றத சொல்ல மறந்துட்டீங்க. அவ்வளவு பிஸியா இருக்கோம் நம்ம இன்ஜினியரிங்லாம் படிச்சுக்கிட்டு. ஆனா உங்களுடைய டிப்ளமாக்கும் சரி, உங்களுடைய இன்ஜினியரிங் கோர்ஸுக்கும் சரி, உங்களுடைய ட்ரைனிங்க்கும் சரி, மலேசியா யூஎஸ்க்கும் சரி, வீடு கட்டினதும் சரி, இங்கிருந்து வாழ்க்கையில் நடக்க போகும் எல்லா விஷயங்களுக்கும் all the very best and congratulations. Thank you so much. You make us proud. Thank you very very much. ஆக்சுவலா தமிழ்நாடு கொண்டு வந்திருக்க டெவலப்மெண்ட் மாடல்ல ஒண்ணு வந்து என்னன்னா, நிறைய தொழில் நகரங்கள் உருவான போதும் கூட அதுல பெண்களுக்கான வேலை வாய்ப்பு எவ்வளவு இருக்குங்கிறத தொடர்ந்து என்ஷூர் பண்ணிட்டே வந்ததோட விளைவு தான் இன்னைக்கு இவ்வளவு பெண்களை, நம்ம தமிழ் பெண்களை இந்த மேடையில நெஞ்சு நிமிர்த்தி நிக்க வச்சிருக்கு. தேங்க்யூ டீம், தேங்க்யூ. நமக்கு சொந்தமாக ஒரு வருமானம் இருக்கு அப்படின்னாலே இவங்களுக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கை, அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் அவ்வளோ அதிகமாக இருக்கு. ஆனா வேலையை கொடுப்பதே பெண்களுடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா அவங்கள வந்து தொழில் முனைவோராக மாத்தினால் அது எவ்வளவு அழகாக இருக்கும் அப்படின்றதையும் ரொம்ப 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 க்ளோஸாக வாட்ச் பண்ணது நம்மளுடைய தமிழ்நாட்டின் அரசு. அந்த வகையில தான் அடுத்தபடியாக இந்த மேடையில நிறைய தொழில் முனைவோர்களை சந்திக்க போறோம். I'm going to request them to please join us on stage. வாங்க. ஆக்சுவலா இதோட அழகு என்ன அப்படின்னா, பெண்கள் வேலைக்கு போறது மட்டும் இல்ல, பெண்கள் வேலை கொடுக்கறதும் சரி. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நிறைய தொழில் முனைவோர்கள், பெண் தொழில் முனைவோர்கள் உருவாயிருக்காங்க. அது குறிப்பாக அது எப்படி சாத்தியமானது அப்படின்னா, மகளிர் சுய உதவி குழு மூலமாக சாத்தியமாச்சு. மகளிர் சுய உதவி குழு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு, நிறைய சாத்தியங்களை சாத்தியப்படுத்திருக்கு. எப்படி ஏற்படுத்திச்சு அப்படிங்கிறத நெகிழ்வான கதைகளை அந்த பெண்கள் மூலமாகவே நம்ம கேட்கலாம். பொதுவாகவே நம்மளுடைய மகளிர் சுய உதவி குழு அப்படின்னு சொன்னா நம்ம ஊர் பக்கத்துல ஒரே கலர் சாரி போட்டுக்கிட்டு சின்ன சின்ன கிராமங்கள்ல, சின்ன சின்ன குட்டி குட்டி ஊர்கள்ல ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு யோசிப்போம். ஆனா பெரிய பெரிய பிசினஸஸே இவங்களாலதான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது சொல்லும் பொழுதே வியப்பாக இருக்கு. இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம பேச போறோம். முதல்ல ஸ்டார்ட் வித் மாலா, சொல்லுங்க. ஆக்சுவலா ஸ்டேஜ்ல நிக்க இடம் இல்ல, அவ்வளவு தொழில் முனைவர்களை உருவாக்கி இருக்கோம் நம்ம. என் பேர் மாலா, நான் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்துலேருந்து வரேன். நான் வந்து ஒரு நார்மலான ஒரு குடும்பம் தான். எனக்கு எதுவும் சேர்த்து தெரியாது. அவர் வந்து கூலி தொழிலாளி. நான் ஏதோ ஒன்று பண்ணணும், என் பையனையும் பார்த்துக்கணும் அப்படின்னும் போது தான் நான் வந்து ஒரு மாடு ஒன்று பிடிச்சேன். அதில் என்ன பண்ண முடியும், அதில் வர பால் என் பையனுக்கு கொடுப்பேன், மிச்சம் என் வீட்டுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இப்போ தான் தெரிஞ்சது தமிழ்நாடு முதல் மூலிமா வெற்றி நிச்சயம்ன்ட்டு ஒரு 20 நாள் பயிற்சி கொடுக்குறாங்க இலவசமா அப்படின்னு. அதில் போய் நான் சேர்ந்தேன். அது வெற்றி நிச்சயம், அது எப்படி வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. என் வாழ்க்கைக்கு ரொம்ப வெற்றி நிச்சயமா இருந்தது. அதுல வந்து மாடு ஆடுங்களை எப்படி வாங்கணும், எப்படி அதை பராமரிக்கணும், அதுக்கு நோய் வாய்ப்பட்டா என்னென்ன செய்யணும், எல்லாமே 20 நாள் பயிற்சி தான். ஆனா அது 2 வருஷம் பயிற்சி மாதிரி கொடுத்தாங்க எனக்கு. அந்த 20 நாள் பயிற்சியிலே வந்து 20 நாள் சாப்பாடும் கொடுத்து அது எல்லாமே ஊக்கத்தொகைன்னு ஒண்ணு கொடுத்தாங்க. அந்த ஊக்கத்தொகையில தான் வந்து நான் ஒரு 30-40 கோழி வாங்கினேன். அது மூலியமா டெய்லி எனக்கு வருமானம் வருது. அது போடுற முட்டையில இருந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு 10 மாடு வச்சிருக்கேன். ஒரு 100 ரூபாய் என்ன பண்ணலாம் அப்படின்றது எனக்கு ஒரு யோசனையில இருந்தேன். நான் இன்னைக்கு வந்து 400 ரூபாய் 500 ரூபாய் ஒரு நாளைக்கு வருமானம் பண்றேன். இது இல்லாம நான் வந்து காலையில ஒரு 40 லிட்டரு, சாயந்தரம் ஒரு 30 லிட்டர் பால் ஊத்துறேன். இது மூலியமா எனக்கு மாச வருமானம் வருது. அவங்க வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா மதிப்பு கூட்டல்னு ஒண்ணு சொல்லி கொடுத்தாங்க.
அந்த பால்ல இருந்து நீங்க வீட்ல இருந்து எதனா செய்யலாமா அப்படின்னு. அந்த மதிப்பு கூட்டுல இருந்து நான் என்ன பண்ணேன்னா பன்னீர் தயாரிச்சேன். அது எனக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கே நான் சேல் பண்ணேன். அது மூலியமா ஒரு வருமானம் எனக்கு வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய வந்து ஒரு என் குழந்தைக்கு எதனா வாங்கி கொடுக்கணும், இன்னைக்கு 50 ரூபாய்க்கு என்ன பண்ணலாம் வழி அப்படின்ற ஒரு யோசனை இருந்துச்சு எனக்கு. ஆனா இன்னைக்கு நான் வந்து ஒரு நாளைக்கு 400 ரூபாய் 500 ரூபான்றது டெய்லி வருமானம் சம்பாதிக்கிறேன். எல்லாரும் படிக்கிறாங்க, அப்புறம் வேலைக்கு போறாங்க, அப்புறம் சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு எனக்கு மாசானா வந்து 40,000 50,000 நான் வருமானம் சம்பாதிக்கிறேன் பால் மூலியமா மட்டுமே. இது யாரும் நம்ப மாட்டாங்க, இது நிதர்சனமான உண்மை. அதுக்கு நான் இருக்கேன். இது மாதிரி நிறைய பயிற்சி இருக்கு. நான் வந்து படிக்கல, 10வது தான் படிச்சிருக்கேன். 10வது படிச்சிருந்தாலும் நான் இவ்வளவு வருமானம் பண்ண முடியும், என்னால இவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்றது நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது இல்லாத ஒரு விஷயம் இது எனக்கு. அந்த அளவுக்கு எனக்கு வந்து இந்த 20 நாள் பயிற்சி மட்டுமே கொடுத்தது. அந்த அளவுக்கு 20 நாள் டாக்டர் வந்து 20 நாளுமே நல்ல பயிற்சி கொடுத்தாங்க. அந்த பயிற்சி மூலியமாலதான் எனக்கு இது வந்துச்சு. இந்த மாதிரி நிறைய பயிற்சி இருக்கு. நான் எப்படி மாறினேன் அந்த மாதிரி எல்லாரும் தெரிஞ்சு மாறுங்க. நம்ம வந்து படிக்கல, நம்ம வந்து பின்னாடி இருக்கணும், நம்ம வந்து வேலைக்கு போகணும். நான் என் குழந்தையும் பாத்துக்கிறேன், நல்ல வருமானம் சம்பாதிக்கிறேன். இன்னைக்கு நான் நல்ல நிலைமையில இருக்கிறேன்னா அந்த 20 நாள் பயிற்சி மட்டும்தான், வேற எதுவுமே நான் சொல்ல முடியாது. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இது எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் இதுல பயனடையணும்னு நான் விருப்பப்படுறேன். இது மட்டும் இல்லாம நான் இன்னும் முன்னாடி போயிட்டு நான் ஒரு ஃபார்ம் வச்சு எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். இது வந்து பணம் இல்ல, அது இல்ல, ஒரு 20 நாள் பயிற்சினால மட்டுமே இது முடியும் அப்படின்றது நான் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறேன். நன்றி நன்றி. வெண்ணிலா எங்க இருக்கீங்க? வெண்ணிலா வாங்க. வெண்ணிலா மறைஞ்சிருக்கலாமா? என் பேரு வெண்ணிலா. கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு ஊவாதனூர் ஒரு குட்டி பஞ்சாயத்து, ஒரு குட்டி ஊர், அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன். எல்லாரும் சொல்ற மாதிரி படிக்காம இருக்கிறேன் அப்படி வேலை அப்படிலாம் நான் இல்லை. எம்சிஏ முடிச்சிருக்கேன். எம்சிஏ முடிச்சவ ஒரு குட்டி கிராமத்துல போய் என்ன செய்ய முடியும் இருந்தேன். ஒரே எப்படி சொல்றது, மென்டல் டார்ச்சர்னா படிச்சுட்டு இப்படி சும்மா இருக்கிறோமே என்ன பண்றது என்ன பண்ண யோசிச்சேன். அப்பதான் எனக்கு ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம், ஓகே ஃபர்ஸ்ட் எஸ்ஹெச் மெம்பரை நம்ம சேர்த்து நம்ம ஒரு இது குழு ஆரம்பிப்போம் அப்படின்னு அப்படி குழு ஆரம்பிச்சுதான். இது வரைக்குமே எங்க ஊர்ல வில்லேஜ்ல நான் எம்சிஏ படிச்சிருக்கேனே தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி அது எப்படி எங்க ஊர் எப்படின்னா இப்பவுமே இருக்கிறாங்க, சேர்ல உட்கார மாட்டாங்க லேடிஸ் எல்லாருமே. அதாவது ஒரு மரியாதைக்கு தான் ஜென்ஸ் போனா அந்த மாதிரி ஒரு ஊர்ல இருந்து சரி இந்த மக்களை எப்படி வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கிறப்பதான் அவங்க வீட்டுல போய் பேசிக்க எல்லாத்தையும் பேசினேன். எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஓகே இந்த பொண்ணு நல்லா பேசுறா செய்வாங்கிறது ஒரு நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் நான் செஞ்சேன். என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்பதான் 2023 இன்டர்நேஷனல் மில்லட் இயர்னு சொல்றப்போ எனக்கு வந்து கலைஞரோட 100ஆண்டு விழாவும் அப்போ வந்தது. அப்போ சிதம்பரத்துல வந்து ஒரு குக்கிங் காம்படிஷன் வச்சாங்க. அதுல வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மே. அந்த இடத்துல இருக்கிறப்பதான் ஓகே என்னோட மக்களை கூட்டிட்டு போய் வெளியே 8 பேரை நான் கூட்டிட்டு போயிருந்தேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கல, அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன், ஆஹா நம்ம ஊரை விட்டு வெளியே வந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் பிரைஸ் உடனே எல்லாருக்கும் எங்க ஊர்ல எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. பரவாயில்ல மினிஸ்டர் கையால கலெக்டர் கையால இவங்க பிரைஸ் வாங்குறாங்கன்னு ஓகே மக்கள் அவங்க வீட்டுல எல்லாரும் அலோவ் பண்ணாங்க. சரி ஓகே நம்ம வந்து லைவ் கிச்சன் தானே பண்றோம் குக்கிங் இல்ல, இதை வந்து மக்களுக்கு வருமானம் வர மாதிரி என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்கிறப்பதான் சரி ஓகே மில்லட் இயருங்கனால மில்லட்ஸ்லயே நம்ம வந்து அல்லாட்டு ஸ்வீட் ஐட்டம் கார ஐட்டம் எல்லாமே நான் பண்ணினேன். பண்றப்பதான் ஓகே மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறப்பதான் சரி ஓகே நம்ம எல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் எல்லாம் செய்யறோம். ஆனா அதை வந்து மார்க்கெட்டிங் பண்றதுக்கு நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை. ஓகே மார்க்கெட்டிங் பண்ண என்ன பண்ணலாங்க. அப்பதான் டெப்டி சிஎம்லாம் எங்களுக்கு கடலூர்ல சென்ட் ஜோசப் ஸ்கூலுக்குலாம் வருவோம். அப்போ வர்றப்பதான் ஒரு சின்ன இன்சிடென்ட் தான். நாங்க சூப்பு இப்ப ஹெர்பல் சூப் அது வந்து 10 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுவோம். எல்லாருமே வருவாங்க வாங்குவாங்க. எதுக்கு நான் இதை சொல்றேன்னா என் மக்கள் வில்லேஜ்ல இருக்கிறவங்க வெளி உலகம் வந்து ஒரு ஹோட்டல் எப்படி இருக்குன்னு தெரியாது, வெளியே என்னென்னலாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் சூப்பு வித்துட்டு இருக்கிறப்ப எல்லாருமே வந்து சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு போனவங்க எல்லாருமே நாங்க தேவி கிராண்ட் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அங்க என் மக்களை கூட்டிட்டு நான் சாப்பிட போனேன். என்னம்மா 10 ரூபாய்க்கு சூப்பு வித்து நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா என்னோட மக்கள் வந்து வெளி உலகத்துக்கும் போவாங்க. அவங்களுக்கு ஒரு ஓகே இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்றோம், அதாவது எல்லாரும் என்னடா இப்பெல்லாம் எது நினைக்கிறேன் அது இல்லை. மக்களுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடென்ட், வெளியே போறோம் வெளியே இடத்துலாம் காமிக்கணும் ஒரு இதுதான். அதுக்கு எல்லாமே ஓகே. எல்லா தினம் உன்ன பிடிச்சிங்க எல்லாம் ஹோட்டல் போனீங்க எல்லாம் ஓகே. என்னதான் உங்களுக்கு வாழ்வாதாரம் அப்படி இருக்கிறப்பதான் நம்ம தமிழக அரசுல இருந்து எங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இப்ப கொடுத்துருக்காங்க. ஹெல்த் மிக்ஸ் கிளஸ்டர் எல்லாமே நல்லா குவாலிட்டியா பண்றதுனால ஹெல்த் மிக்ஸ் கிளஸ்டர்னு ஒரு இதுக்காக 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. மிஷின் எல்லாம் இறக்குறோம். அதுக்கு என்ன பண்றது, மிஷின் இறக்கி நம்ம எல்லாமே ஹெல்த் மிக்ஸ் கிளஸ்டர் இது பண்ணுவோம். அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்றது அப்படின்னு யோசிச்சோம்னா ஓகே அதை ஐசிடிஎஸ் கூட கம்பைன் பண்ணி விட்டுறலாம் அப்படி ஒரு இது. இப்போ எனக்கு என்ன ஒரு இதுன்னா இப்போ ஹெல்த் மிக்ஸ் கிளஸ்டர் மிஷின்லாம் இனாகிரேட் பண்றோம். ஒரு குட்டி ஊரு எல்லாருமே வெளியே வராத மக்கள் அந்த இடத்துல
ஒரு கலெக்டர் வந்து இனாகரேட் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் நான் ஒரு இமேஜின் பண்ணி பாக்குறப்போ அது ஒரு சந்தோஷமா இருக்கும் எல்லாருக்குமே. அந்த மாதிரி ஒரு ஆசைப்படுறேன். இனிமேதான் அடுத்த வாரம் தான் அந்த மிஷின்லாம் எல்லாமே இது பண்றோம். அதாவது ரொம்ப எக்ஸைட்டடா எல்லாரும் ஜீப் வரும், தாசில்தார் விவோ எல்லாருமே வருவாங்க. ஒரு ஊரு கலெக்டர் வராங்கன்னா எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கும். அது ஒண்ணுமே தெரியாம இருந்த ஒரு ஊரு கலெக்டர் வராருன்னா அவ்வளவு ஒரு இது. அந்த மாதிரி ஒரு அதாவது எங்க மக்களுக்கு எனக்கெல்லாம் ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்தது தமிழக அரசுல இருந்து மகளிர் மேம்பாட்டு திட்டம். அந்த 10 லட்சம் ரூபாய் ஹெல்த் மிக்ஸ் கிளஸ்டருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூமா தேங்க்யூ. அடுத்ததாக புதுமை லட்சுமி. என்னோட பேர் டாக்டர் புதுமை லட்சுமி. நான் ஒரு டென்டிஸ்ட். என்னோட ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடின்ற ஒரு சின்ன கிராமம். ஒரு 5 வருஷமா ஒரு பிரைவேட் கிளினிக்ல ஒரு டென்டிஸ்டா ஜூனியர் டென்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ஒரு கிளினிக் வைக்கணும் அப்படின்றது ரொம்ப நாளாவே ஒரு கனவு. ஸோ இந்த ஊர்ல இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேட்ச்மேட்ஸ் எல்லாருமே ஃபாரின்ல இருக்காங்க. ஸோ இங்கே பெரிய ஸ்கோப் இல்லை டென்டிஸ்ட்டுக்கு, ஃபாரின் போயிடலாம் அப்படின்னு எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணாங்க. பட் எனக்கு என்னோட ஊர் ரொம்ப பிடிக்கும். ஸோ சொந்த ஊரில் கிளினிக் வைக்கணும் அப்படின்றது ரொம்ப நாளாகவே ஒரு கனவு. ஸோ இதுக்காகவே நிறைய பேங்க்குக்கு பர்சனல் லோன்னு ரொம்ப அலைஞ்சேன். அப்போது என் ஹஸ்பண்ட் வந்து திருநெல்வேலியில் டிக் ஆஃபீஸ் இருக்குது, போய் ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னாங்க. அங்கே நேராக போனேன், பெரிய ஸ்கோப்லாம் இல்லை. ஸோ போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு கால் பண்ணாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறமா 26 lakhs எனக்கு லோன் வந்து சாங்ஷன் ஆச்சு. வித் 6.38 lakhs வந்து சப்சிடி கொடுத்தாங்க. இப்போ ஒரு 1 year நான் கிளினிக் ரன் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட சொந்த ஊர் திருநெல்வேலியில. எனக்கு நல்ல ஒரு டேலண்ட் இருக்குன்னு எனக்கும் தெரியும். நானும் க்ரோ ஆவேன், என்னோட கிளினிக்கும் க்ரோ ஆகும். 2nd branch ஓப்பன் பண்ணணுன்றது என்னோட கனவு. ஸோ இப்போ நான் வாங்குற ரெவன்யூ பெர் மந்த் ஒரு 1.5 to 2 lakhs வரைக்கும் ரெவன்யூ வருது. இதை வச்சு எனக்கு என்னோட 2 ஸ்டாஃப்ஸுக்கு நான் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கேன். என்னோட லோன் ரீபேமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டல்ல தான் நான் வந்து இப்போ கிளினிக் போட்டிருக்கேன், அதுவும் சேர்த்து தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அது போக எனக்கு வீட்டு செலவு, என் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்கீம் வந்து டிக் ஆஃபீஸ்ல நீட் ஸ்கீம்ல தான் நான் போட்டேன். என்ன மாதிரி ஒரு கிளினிக் வைக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த டென்டிஸ்டா இருந்தாலுமே இந்த ஸ்கீம் யூஸ்ஃபுல்லா இருக்கு, யார் வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.